அல்டிமேட் ஸ்பைடர்மேன் சீசன் 2 சீசன் 1 என் இறுதிப் போரில் ஷீல்ட் ஹெலிகேரியர் SSIELD ஹெலிகேரியர் அழிக்கப்பட்ட உடனேயே தொடங்குகிறது. இதன் விளைவாக பீட்டர் பார்க்கர் மற்றும் அவனது சூப்பர் ஹீரோ குழுவான நோவா, ஒயட் டைகர், அயர்ன் ஃபிஸ்ட் மற்றும் லூக் கேஜ் ஆகியோருக்கு ஒரு தலைமையிடம் இல்லாமல் போகிறது. இதனால் அவர்கள் பீட்டரின் வீட்டிற்கு வந்து அவனுடனும் அவனது அத்தை மேயுடனும் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இந்த சீசனின் முக்கிய கதைகளும் டாக்டர் ஆக்டோபஸ் மற்றும் புதிதாக உருமாறிய கிரீன் கோப்ளின், நார்மன் ஆஸ்போர்ன் ஆகியோரின் அச்சுறுத்தலை சுற்றி தொடர்கிறது. கிரீன் கோப்ளினை உருவாக்கிய டாக்டர் ஆக்டோபஸ் தற்போது ஆஸ்போர்னின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு சூப்பர் வில்லன்களை உருவாக்கவும் ஸ்பைடர்மேனின் சக்திகளை பிரதிபலிக்கவும் தனது தீய சோதனைகளை தொடர்கிறார். சீசன் 2 முக்கிய கதைக்களங்கள் மற்றும் நிகழ்வுகள்: சினிஸ்டர் 6 உருவாக்கம். டாக்டர் ஆக்டோபஸ், தி லிசார்ட், எலக்ட்ரோ, கிராவன் தி ஹண்டர், ரைனோ மற்றும் பீட்டில் ஆகிய வில்லன்களின் குழுவை உருவாக்கி தனது சொந்த வெர்ஷன் சினிமாஸ்டர் 6 உருவாக்குகிறார். இது ஸ்பைடர்மேன் தனது குழுவின் உதவியுடன் எதிரிகளை எதிர்கொள்ள கட்டாயப்படுத்துகிறது. இது பெரும்பாலும் பெரிய மற்றும் அழிவுகரமான போர்களுக்கு வழிவகுக்கிறது. வெனோம் சிம்பயோட்டின் மறுவருகை முந்தைய சீசனில் ஹாரி ஆஸ்போர்னுடன் ஒட்டிக்கொண்ட வெனோம் சிம்பயோட் மீண்டும் குறிப்பிடத்தக்க வகையில் திரும்புகிறது. சிம்பயோட் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதும் அது ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்பதும் தெரியவருகிறது. இது சிம்பியோட் மற்றும் அதன் தோற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு புதிய கதைக்களத்திற்கு வழிவகுக்கிறது. குழுவின் பின்னணி கதைகள்: இந்த சீசன் ஸ்பைடர்மேனின் குழு உறுப்பினர்களின் பின்னணி கதைகளை ஆழமாக ஆராய்கிறது. ஒயிட் டைகரின் கிராவன் தி ஹண்டருடனான தொடர்பு, நோவாவின் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சியுடன் உள்ள தோற்றம் மற்றும் அயர்ன் ஃபிஸ்டின் குன்லுனில் உள்ள பயிற்சி வரலாறு பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். இது குழு உறுப்பினர்களையும் அவர்களின் நோக்கங்களையும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகிறது. கிரீன் கோப்ளினின் மீண்டும் தோன்றுதல்: சீசன் 1 இறுதியில் தப்பித்த கிரீன் கோப்ளின் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மீண்டும் திரும்புகிறான். அவனது பயங்கரமான உருவமும் அழிக்கும் சக்தியும் ஸ்பைடர்மேன் மற்றும் அவனது குழுவுக்கு புதிய ஆபத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சீசனின் உச்சக்கட்டம் கிரீன் கோப்ளினுக்கு எதிரான ஒரு பெரிய போரை உள்ளடக்கியது. சீசன் ஒரு உச்சக்கட்ட இறுதிப் போருடன் முடிவடைகிறது. அதில் நார்மன் ஆஸ்போர்ன் தற்காலிகமாக தனது கிரீன் கோப்ளின் வடிவத்திலிருந்து குணமடைகிறார். மேலும் ஷீல்ட் ஏஜென்ட்களாக குழுவின் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகி அடுத்த சீசனுக்கான களம் அமைகிறது.